கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று 1 கொரிந்தியர் 1 வசனத்திலே சில காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவனின் கிருபையின் அழைப்பின் தன்மையை தெளிவாய் இவ்வசனத்தில் காண்கிறோம். ஒப்புவிக்கப்பட்டும் தூயராக்கப்பட்டும் அழைக்கப்பட்டும் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவுடன் ஐக்கியம் கொள்வதால் இவ்வாழ்வு வாழ முடியும். ஐக்கியம் என்னும் சொல்லில் இன்றியமையாத அடிப்படையான பொருள் உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் ஐக்கியம் கொள்ளுதல் தனக்காக அல்ல, மற்ற எல்லா கிறிஸ்தவர்களுடன் கிறிஸ்துவில் பங்கு கொள்வதே ஆகும் என்று நாம் கவனிக்க முடிகிறது. கிறிஸ்துவுடனான ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உறவிலும் அவருடைய வழியிலும் பங்கு பெறவே தேவன் நம்மை அழைத்துள்ளார். தேவனின் உண்மைத்தன்மை, நம்மை தெரிந்தெடுத்த தேவன் நம்பிக்கைக்குரியவர். அவர் தமது வாக்குறுதிகளை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளுகிறவர் அல்ல. நாம் செய்யும் தவறுகளோ எதிர்கொள்ளும் சோதனைகளோ எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கொண்ட உறவில் இறுதி வரை நிலைத்திருக்க பண்ணுவார். கிறிஸ்துவுடனான ஐக்கியத்தில் பிளவை ஏற்படுத்துகிற காரியங்கள் நம்மில் காணப்படாதபடி தேவன் நம்மை நடத்துகிறவராக, நம்மை விரும்புகிறவராக, அதையே நமது வாழ்வில் செய்கிறவராக இருக்கிறார் என்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. நாமே மாறினால் ஒழிய தேவன் ஒருபோதும் மாறாதவர் என்கிறதை இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.